விசுவாசத்தோடு யாருக்கு தெரியப்படுத்திடணும்? தெரியப்படுத்திட்டேன்னு சொன்னால் ஆண்டவர் அதெல்லாம் பார்த்துக்கிடுவார். நமக்கு ரொம்ப ஈஸி சிம்பிளான வழிகளை நமக்கு சொல்லிக் கொடுத்துட்ருக்காரு ஆண்டவர். நீங்கள் ஜெபம் பண்ணதுக்கு எல்லா நேரமும் முழங்கால் போட்டே ஜெபிக்கக்கூடிய இடத்த கண்டுபிடிக்க முடியாது. நீங்கள் இப்படி போயிட்டே இருக்கும்போது அங்கே ரெண்டு பேரும் உங்களுடைய காரியங்களை பற்றி பேசும்போது அது சரியாக ஒரு இணக்கமாக இல்லாமல் இருந்தோன்னு சொன்னால் அப்படியே அதை யாருக்கு தெரியப்படுத்திடுங்க, அங்கே எல்லாம் பார்த்துக்கொள்வார். அல்லேலூயா. கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்வார். அப்போ ரெண்டாவது, அந்த 3 நாளைக்குள்ள என்ன காரியங்கள்லாம் ஒழுங்கு பண்ணணும் அப்படின்னு சொன்னால், முதலாவது பரிசுத்தமாக்கக்கூடிய போதனையே சொல்லணும். போதனையில் கலப்படம் வந்துடக்கூடாது. இன்றைக்கு அற்புதம்னு சொல்லிடக்கூடாது. இன்றைக்கு அற்புதம் இல்லை, அற்புதம் இன்றைக்கு தான், நாளைக்கு. அப்போ ஒருவேளை நாளைக்கு தான் அற்புதம், இன்றைக்கு பரிசுத்தம் பண்ணுங்கன்னு சொல்லும்போது ஜனங்கள் வர கொஞ்சம் பின்னடைவாங்க. அதை பற்றி கவலையே இல்லை. அதெல்லாம் போயெல்லாம் என்ன செஞ்சிடும், சரியாயிடும். ஆக ஜனங்களுக்கு பரிசுத்தமான போதனைகள் கொடுத்து 3ஆம் நாளிலே யோர்தானை கடந்து வராங்க. ஆசாரியர்